கர்த்தர் உங்களை நம்பி உங்களுக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகள் மேன்மை அடைய வேண்டுமானால், வாழ்க்கையில் வெற்றி அடைய வேண்டுமானால், பிள்ளைகள் வாழ்க்கையில் நல்லா இருக்க வேண்டுமானால், பிள்ளைகள் ஆரோக்கியமாய் வாழ வேண்டுமானால், பிள்ளைகள் அந்தஸ்து கனம் மரியாதையோடு கூட இந்த உலகத்தில் வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமானால், அதற்கான பொறுப்பை கர்த்தர் பிள்ளைகளிடத்தில் வைக்கவில்லை. பைபிள் சொல்லுகிறது, பிள்ளைகளின் மேன்மை அவர்கள் பிதாக்களே. நான் இப்படி சொல்றேன், உங்க பிள்ளைகளுடைய மேன்மையை கர்த்தர் உங்க கையில் கொடுத்திருக்கிறார். உங்க பிள்ளைகளுடைய வாழ்வை, வளமையை, வெற்றியை, ஜெயத்தை, ஞானத்தை, அறிவை, புத்தியை, கீழ்ப்படிதலை, நல்லதொரு பழக்க வழக்கத்தை கர்த்தர் யாரிடத்திலேயோ வைக்கவில்லை, அல்லது அவரிடத்தில் வைக்கவில்லை, அல்லது எந்த போதகருடைய ஜெபத்திலையும் கர்த்தர் வைக்கவில்லை. பைபிள் தீர்க்கமாய் சொல்கிறது, பிள்ளைகளுடைய மேன்மை அவர்களுடைய பிதாக்களே. உங்கள் பிள்ளைகள் நல்லா இருக்க வேண்டுமானால் அதற்கு முழு பொறுப்பு யார் தெரியுமா? பெத்தெடுத்த நீங்களும் நானும் தான். கையை தட்டுங்கன்றேன். கர்த்தர் கொடுத்த இந்த கடமைக்காக, கர்த்தர் கொடுத்த இந்த பொறுப்பிற்காக நான் சொல்றேன், ஒரு பாஸ்ட் கையில் கொடுத்திருந்தார்னா, ஒரு தீர்க்கதரிசி கையில் கொடுத்திருந்தார்னா, ஏன் மற்றவங்க கையில் கொடுத்திருந்தாங்கன்னா, உங்க பிள்ளைய குறித்து என்னென்னமோ சொல்லிவிடுவாங்க. அது நடக்க போகுது, இது நடக்க போகுது, உன் பிள்ளை அப்படி இருக்கு, உன் பிள்ளை இப்படி இருக்கு, உன் பிள்ளை விளங்காது அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஏன்னு கேட்டால், தான் பிள்ளையை விட அடுத்த பிள்ளை நல்லா இருக்கிறத யாரும் விரும்ப மாட்டாங்க. அதனால உங்க பிள்ளைய பற்றி 4 பேர் 4 விதமாக சொல்லத்தான் செய்வாங்க, 4 விதமாக பேசத்தான் செய்வாங்க. ஆனால் அதன் மத்தியிலையும் உங்க பிள்ளைகளுடைய மேன்மையை கர்த்தர் 4 பேர்த்திட்ட கொடுக்கல, உங்க வாயில கொடுத்திருக்கிறாரு. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. நீ உன் பிள்ளைய பார்த்து என்ன சொல்லுகிறியோ, நீ உன் பிள்ளைய பார்த்து என்ன பேசுகிறியோ, நீ உன் பிள்ளைய பற்றி என்ன யோசிக்கிறியோ, பைபிள் சொல்லுகிறது, யோசிக்கிற இடத்துல கொண்டு போய் இந்த வாழ்க்கை என்கிற பயணம் சேரும். ஹல்லேலூயா. உங்க பிள்ளைய பற்றி 4 பேர் 4 விதமாக சொல்லலாம், 4 பேர் 40 விதமாக சொல்லலாம். உருப்படாது, விளங்காது, ஆகாது, முட்டாளு, கீழ்ப்படியாது, ஒன்றுக்குமே லாய்க்கில்லை அப்படின்னு சொல்லி 4 பேர் அல்ல 40 பேர் எந்திரிச்சு 40 விதத்தில் சொன்னாலும் பைபிள் சொல்லுது, பிள்ளைகளை பற்றி நீங்கள் என்ன யோசிக்கிறீர்களோ அதற்கு நேராய் உங்கள் பிள்ளைகள் வந்து சேருவார்கள். யாக்கோபு சூப்பராக சொல்லுவார் பாருங்க, நடத்துகிறவன் யோசிக்கிற இடம் எதுவோ அதற்கு நேராக சிறிய சுக்கானாலே இந்த கப்பல் திருப்பப்படுமா பாருங்க. நான் சொல்கிறேன், வாழ்க்கை என்பது ஒரு பெரிய கப்பல். உங்கள் நாவு தான் சிறிய சுக்கான். நான் சொல்கிறேன், உங்கள் மனது தான் நடத்துகிறவன். நான் சொல்கிறேன், உங்கள் மனதில் எதை பற்றி யோசிக்கிறீங்களோ, உங்கள் பிள்ளையை குறித்து, உங்களுடைய பேரன் பிள்ளைகளை குறித்து, பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து, வாழ்வை குறித்து, வளமையை குறித்து, படிப்பை குறித்து, உங்க பிள்ளைகளுக்கென்று என்ன யோசிக்கிறீங்களோ அதற்கு நேராய்தான் உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஒரு பெரிய திருப்பத்தை உண்டாக்குமே ஒழிய 4 பேர் சொல்றதோ 4 பேர் பேசுறதோ உங்க பிள்ளைகளுக்கு நடக்க போகிறது இல்லை. ஏன்னு கேட்டா, பிள்ளைகளுடைய மேன்மையை, பேரம் பேத்திகளுடைய மேன்மையை கர்த்தர் 4 பேர்த்திட்ட கொடுக்கல, நம்மகிட்ட கொடுத்திருக்கிறாரு. நீங்களும் நானும் நம்முடைய பிள்ளைகளை காலையில் எந்திரிச்சு என்ன சொல்லி பேசுகிறோமோ, எப்படிப்பட்ட யோசனைகளை பிள்ளைகளுக்காக நாம் சிந்திக்கிறோமோ, பைபிள் சொல்லுகிறது, ஒரு மனுஷனுடைய நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். யோசிக்கிற இடம் எதுவோ அதற்கு நேராய் திருப்பப்படும். உங்க பிள்ளைகள் தரிகெட்டு போனா கூட நான் சொல்றேன், உங்கள் சிந்தனையின் சக்தி உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையை திருப்பி கொண்டு வருன்றேன். விசுவாசிக்கிறீங்களா? பைபிள் வசனம் சொல்லுது, யோசிக்கிற இடம் எதுவோ அதற்கு நேராய் திருப்பப்படுமா பாருங்க. அதே போல உங்க பிள்ளைகளை பற்றி நீங்க என்ன யோசிக்கிறீங்களோ அதற்கு நேராய் உங்க பிள்ளைகள் நிச்சயமாய் திருப்பப்படுவார்கள். அது மனம் விலகி, மனம் பேதித்து, தான் தோன்றித்தனமா அது போக்குன்னு போனா கூட நீங்க தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, அது ரொம்ப முக்கியம். ஹலோ, ரொம்ப முக்கியங்க. அது எப்படியோ போயிட்டு வரட்டுங்க, என்ஜாய் பண்ணிட்டு வரட்டுங்க அப்படின்னு விட்டுட்டீங்கன்னா, அந்த பிள்ளை தன் தாய்க்கு லட்சையை உண்டு பண்ணுகிறவள், அந்த பிள்ளை தன் தாய்க்கு அவமானத்தை உண்டு பண்ணுகிறவள், அந்த பிள்ளை தகப்பனுக்கு கண்ணியா இருக்கிறான் பாருங்க.
அப்படி தான் தோன்றித்தனமாக பிள்ளைகளை நீங்கள் விடக்கூடாது. பிள்ளைகள் போகத்தான் செய்வாங்க. ஆனால் அதின் மத்தியிலையும் நீங்கள் தேவனுடைய வார்த்தை எடுத்து, இல்லை இல்லை என் பிள்ளைகளுடைய போகிற வழி இப்படி இல்லை, கர்த்தரே என் பிள்ளைகளுக்கு வழியாக இருக்கிறார், அவரே ஒளியாக இருக்கிறார், இதுதான் என் பிள்ளைகளுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நீங்கள் எதை யோசிக்கிறீர்களோ, நீங்கள் எதை பேசுகிறீர்களோ, நீங்கள் எதை சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, நான் சொல்றேன் உங்கள் சிந்தனையின் சக்தி அபாரமானது, உங்கள் கற்பனையின் சக்தி அது வலிமை வாய்ந்தது. எப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய இருதயத்தையும் உங்கள் சிந்தனையின் சக்தி திருப்பி கொண்டு வரும். நான் தைரியமாக சொல்றேன் தேவ சமூகத்தில். ஏன்னா பைபிள் அதுக்கு கேரண்டி கொடுக்கிறது. நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். உங்கள் பிள்ளைகளை குறித்து நல்ல எண்ணங்களை உடையவர்களாய், நல்ல சிந்தனை உடையவர்களாய், நல்ல கற்பனை உடையவர்களாய், நல்ல பேச்சு உடையவர்களாய் நீங்கள் அனுதினமும் வாழும்போது நான் சொல்கிறேன், இந்த பேச்சும் இந்த கற்பனையும் இந்த சிந்தனையும் உங்கள் பிள்ளைகளை வழி தப்பி போக விடாது, சரியான வழியில் கொண்டு வந்து நிறுத்தும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அதனால தான் பிள்ளைகளை பார்த்து நம்ம என்ன சொல்லணுன்றதையும் கர்த்தர் கற்றுத்தர்றாரு. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகங்கள் உன் வாயை விட்டு பிரியக்கூடாது, உன் இருதயத்தில் வச்சு காத்துக்க, இருதயத்தில் வச்சு அதை தியானி. அது மாத்திரமல்ல, நீ உட்கார்ந்துருக்கிற போது வாசிங்க உபாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6-7 ஆகிய வசனங்கள். உபாகமம் 6-7 சரியாய் கவனியுங்கள். பிள்ளைகளை குறித்து பாரத்தோடு இருக்கிறவர்களை கர்த்தர் பாரத்தை நீக்க விரும்புகிறார். உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து ஒரு நம்பிக்கை இந்த காலை வேளையில் ஊட்ட விரும்புகிறார். உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்வை குறித்த நம்பிக்கையை இந்த காலை வேளையில் கர்த்தர் உங்கள் இருதயத்தில் ஊட்ட விரும்புகிறார். நான் நேற்று தியானித்த வசனங்கள் வேற. ஏசாயா 51:2 நினைக்கிறேன். ஒருவனாய் இருக்கையில் கர்த்தர் ஆபிரகாமை அழைத்து அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக்கினார் என்று சொன்ன அந்த வார்த்தையை தியானித்து கொண்டிருக்கும் போது, இல்லை கர்த்தர் இதை சொல்லும்படி என கட்டளையிட்டபடியால் நான் தைரியமாக சொல்கிறேன், பிள்ளைகளை குறித்த கவலையை இன்றோடு ஒழித்து கட்டி விடுங்கள். கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை பார்த்து கொள்வார். உங்கள் இருதயத்தில், உங்கள் மனதில், உங்கள் வாயில் உங்கள் பிள்ளைகளை குறித்து எதை சிந்திக்கிறீங்களோ அதற்கு நேராய் கூடிய சீக்கிரத்தில் திருப்பப்படும். ஏன்னா பைபிள் சொல்லுது, கர்த்தருடைய வார்த்தை வெறுமையாய் வராது, போன காரியத்தை செய்து முடிச்சுட்டு தான் வார்த்தை வரும். எத்தனை பேர் ஆமென்? அதான் பைபிள் சொல்லுது. 6-7 வாசிக்கலாமா? இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது, அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து. எத்தனை பேர் போதிக்கிறீங்கன்னு தெரியல. அப்பா அம்மா உட்காந்து காலை ஜபத்தில், இரவு ஜபத்தில், அல்லது சில நேரங்களை ஒதுக்கி பைபிளை பிள்ளைகளுக்காக படித்து அதில் இருக்கிற ஆவிக்குரிய அர்த்தங்களை புரிந்து கொண்டு, அந்த கதைகளை புரிந்து கொண்டு எத்தனை பேர் பிள்ளைகளுக்கு போதிக்கிறீங்கன்னு தெரியல. கற்றுக் கொடுக்காத பிள்ளைகள் எந்த ஒரு நன்மையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அதனால ஆண்டவர் சொல்றாரு, வா என்னிடத்தில் முதலாவது கற்றுக்கொள்ளுகிறவர்கள் எல்லா நன்மைகளையும் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளலாம். அதே போல் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கும் போது பிள்ளைகள் நல்ல வாழ்வை பெற்றுக்கொள்கிறவராக இருக்கிறார்கள். ஆகவே கற்றுக் கொடுக்க வேண்டியது, போதிக்க வேண்டியது தகப்பனுடைய, தாயுடைய பொறுப்பாக இருக்குது. பாருங்கள், இதில் முக்கியமான பொறுப்பு தகப்பனுக்கு தான் இருக்குது நான் சொல்லுவேன். ஏன்னா பைபிள் சொல்லுது, ஆபிரகாம்கிட்ட கர்த்தர் வரும்போது சொல்றாரு, அவனுக்கு நான் சொன்னதெல்லாம் அவன் பிள்ளைகளுக்கு போதிப்பான் என்று அறிந்து கர்த்தர் எதையுமே மறைக்கலையாம். பாருங்க ஆபிரகாம்கிட்ட. வாசிக்க முடியுமா அந்த வசனத்தை? ஹல்லேலூயா. ஆதியாகமம் 18:19 20 எத்தனைக்கா? ஆதியாகமம் 18:18 நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாராம்? அறிந்திருக்கிறாராம். பாருங்க, நான் சொல்றேன், இந்த காலை வேளையில் நீங்களும் கூட அப்படி செய்வீங்கன்னு கர்த்தர் அறிந்திருக்கிறார். கர்த்தர் உங்களை குறித்து ஒரு ஏக்கத்தோடு இருக்கிறார். நான் சொல்லுகிற இந்த வசனங்களை என் பிள்ளைகள் கற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, அவர்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பார்கள், போதிப்பார்கள் என்று கர்த்தர் நினச்சிக்கிட்டு இருக்கிறாராம். பாருங்க, எத்தனை பேர் போதிக்கிறீங்க இந்த காலையில் உட்காந்து?
நான் சொல்கிறேன், எந்த வேலை இருக்குதோ இல்லையோ, பிள்ளைகளுக்காக காலையில் ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் ஒதுக்கி ஒரு பாட்டு பாட வச்சு, ஒரு சின்ன ஜெபம் செய்து சொல்லி கொடுத்து, ஒரு சின்ன வேத பகுதியை வாசிக்க வச்சு, ஒரு சின்ன கதையை சொல்லி, இன்றைக்கெல்லாம் நம்ம பாக்கியவான்கள் நான் சொல்கிறேன், நம்ம சொல்லி கொடுக்குற கதையை பிள்ளைகள் புரிந்து கொள்ளும்படியாக எந்த கதையெல்லாம் பைபிள் இருக்குதோ அந்த கதையெல்லாம் வீடியோவாக வந்துருச்சு. எத்தனை பேர் செய்கிறீங்கன்னு தெரில, செஞ்சு பாருங்கள். உங்கள் பிள்ளைகள் சந்தோஷப்படுவாங்க. உங்கள் பிள்ளைகளுக்குள்ள ஆவிக்குரிய ஜீவியம் வளரும். கர்த்தர் மேலே தாகம் உண்டாகும், விசுவாசம் உண்டாகும். ஒவ்வொரு கதையும் சொல்லி முடிச்சுட்டு, பாத்தியா சாத்ராக்கு மேசாக்கு யாபேத்நேகோ எப்படி விசுவாசமாக இருந்தாங்க, அப்படி நாமளும் கர்த்தர் மேலே விசுவாசமாக இருக்கணும்னு சொல்லி கொடுக்கும்போது உங்கள் பிள்ளைகள் நிச்சயமாக விசுவாச வாழ்க்கையிலே வளருவார்கள். வாலிப நாட்கள் வரும்போது உங்கள் பிள்ளைகள் கையேந்த மாட்டார்கள். கர்த்தருக்கு நேராக கையை உயர்த்தி ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் வாழ்வார்கள். ஏன்னா விசுவாசத்தை ஊட்டினீங்க பார்த்தீங்களா. இன்னைக்கு பொய் நாவு கர்த்தருக்கு அருவருப்பானது என்கிற ஒரு வார்த்தை எடுத்து யார் பொய் சொன்னாங்கன்றதை பைபிளில் பார்க்கணும். அனனியா சப்பிரால் பாருங்க, சொத்துக்காக கர்த்தர் சமூகத்தில் பொய் சொன்னாங்க. கர்த்தருக்கு அது அருவருப்பாக இருந்தபடினால் அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியலை. அப்போ நம்ம பொய் பேசக்கூடாது என்று சொல்லி பிள்ளைகளுக்கு கருத்தாய் ஒரு தாயின் தகப்பனும் போதிக்கும் போது நான் சொல்கிறேன், உங்கள் பிள்ளைகள் பொய்யர்களாக இருக்க மாட்டார்கள், உண்மையுள்ளவர்களாக இருப்பார்கள், பரிபூர்ண ஆசீர்வாதத்துக்கு பங்குள்ளவர்களாக இருப்பார்கள். ஹல்லேலூயா. பைபிள் சொல்லுது, பொய் நாவு கர்த்தருக்கு அருவருப்பானது, உண்மையுள்ளவனோ கர்த்தருக்கு பிரியமானவன். அதனால உண்மையுள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுவான். பிள்ளைகள் உண்மையுள்ளவர்களா வளரணும்னா அதுக்கேற்ற கதைகளை எடுத்து ஒரு சின்ன ஜபத்தை போட்டு, ஆண்டவரே நீங்கள் பேசுங்கப்பா அப்படின்னு சொல்லி பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் பாருங்க. அப்படி உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் போதிக்கும்படி கர்த்தர் உங்களிடத்தில் என்னிடத்தில் எதிர்பார்க்கிறாரு. சரி, போதிச்சுட்டாங்க, போதிச்சா எல்லாம் முடிஞ்சிருச்சா? இல்லை, போதிக்கிறது காலைல அரை மணி நேரம். ஆனால் அதுக்கு பிறகு நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியிலே நடக்கிற போதும், படுத்து கொள்கிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து நீ பேசிக்கிட்டே இருக்கின்றாரு. உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன கற்றுக் கொடுத்தீங்களோ கற்றுக் கொடுத்த அந்த வார்த்தைகளை அவைகளை குறித்தே பேசிக்கொண்டு இருப்பாயாக. ஏன்னு கேட்டால் பிள்ளைகளை வளர்க்கிற ஒரு முறையை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். அந்த பொறுப்பை நம்ம கொடுத்துருக்கிறார். பிள்ளையை கொடுத்தது மாத்திரமல்ல, வளர்க்கக்கூடிய பொறுப்பை கொடுத்தது மாத்திரமல்ல, எப்படி வளர்க்க வேண்டும் என்றும் சொல்லிக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம மாத்திரம் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்ந்துட்டு பிள்ளைகளை மேலே இருக்க பார்த்துக்கிடுவேன், சண்டே கிளாஸ் டீச்சர் பார்த்துக்கிடுவாங்க அப்படின்னு விட்டோன்னா இல்லை, அவங்க அவ்வளோலாம் பார்க்க முடியாது. ஒவ்வொரு நாளும் காலையில் எந்திரிச்சு பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, பக்கத்தில் சொல்லுங்கள், கருத்தாய் போதித்து, பக்கத்தில் சத்தமாக சொல்லுங்கள், உங்கள் பிள்ளைகளுக்கு காலையில் எழுந்திருந்து கருத்தாய் போதியுங்கள், சொல்லிக் கொடுங்கள், கற்றுக் கொடுங்கள், விசுவாசத்தை ஊட்டி வளருங்கள். உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம், உங்களுக்குள்ள இருக்கிற நம்பிக்கை உங்கள் பிள்ளைகளுக்கு உண்டாகும்படி நீங்கள் சொல்லிக் கொடுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள். பைபிள் சொல்லுது, முதிர் வயதிலோ அதை விடாதிருப்பான். பிள்ளையானவனை நடத்த வேண்டிய வழியிலே நடத்து, முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். விசுவாசிக்கிறீங்களா? ஓ, உன்னதமான கர்த்தரையே, உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டாய், அடைக்கலமாய் ஆண்டவன ஆதாயமாக்கி கொண்டாய், அடைக்கலமாய் ஆதாயமாக்கி கொண்டாய்.